தெற்கு காசா நகரமான ஹான்யூனிஸ் மீது இஸ்ரேலிய படைகள் புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளன. ஏற்கனவே பலமுறை இடம்பெயர்ந்து சோர்வடைந்த குடியிருப்பாளர்களுக்கு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கிய பின்னர் சுமார் 30 தளங்களை தாக்கியுள்ளன. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா அதிகாரிகளை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு எதிராக எதிர்பார்க்கப்படும் பதிலடி தாக்குதலுக்கு மத்தியில் பிராந்திய பதற்றம் அதிகரித்து வருவதால் ஆகஸ்ட் 15 அன்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குமாறு கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவின் தலைவர்கள் இஸ்ரேலையும் ஹமாஸையும் அழைத்துள்ளனர். கெய்ரோ அல்லது தோஹாவில் உத்தேச பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள இஸ்ரேல் அழைப்பை ஏற்றுக்கொண்டது. ஹமாஸ் இன்னும் பதிலளிக்கவில்லை. காசா நகரின் கிழக்கில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் 2 பள்ளிகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் பல தாக்குதலை நடத்தியதில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 30 பேர் காயமடைந்தனர். காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 39,699 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 91,722 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலின் போது இஸ்ரேலில் 1,139 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். எக்ஸ் தளத்தில் ஒரு இடுகையில் மேக்ரோன் அடுத்த வார போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, எகிப்திய மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் ஒப்பந்தம் செய்வதற்கான முயற்சிகளை பிரான்ஸ் முழுமையாக ஆதரிக்கிறது என்று கூறினார். இஸ்ரேல் ஒரு தூதுக்குழுவை அனுப்புவதாக கூறியது. போர் நிறுத்தம் காசா மக்களுக்கும் பணைய கைதிகளுக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் முக்கியமானது என்று மேக்ரோன் கூறினார். லெபனான் அதிகாரி இஸ்ரேலுடன் மோதல் ஏற்பட்டால் நிதி தேவைகள் குறித்து எச்சரிக்கை விடுத்தார். லெபனானின் சுற்றுச்சூழல் அமைச்சர் இஸ்ரேலுடன் முழுமையான போர் ஏற்பட்டால் அதன் உதவி தேவைகளில் ஒரு பகுதியை கூட சந்திக்க போராடும் என்று எச்சரித்துள்ளார். ஒரு பரந்த மோதலுக்கான தற்செயல் திட்டமிடலை மேற்பார்வையிடும் நாசர் யாசின் ராய்ஸ்ரிடம் கூறுகையில், மோசமான சூழ்நிலையில் லெபனானுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் சுகாதார பாதுகாப்புக்காக மாதத்துக்கு $100 மில்லியன் தேவைப்படும் என்று கூறியுள்ளார். ஒரு சிறிய பகுதி 10 முதல் 15% கூட அரசாங்கத்திற்கு மிக பெரியதாக இருக்கும் என்று கூறினார். கட்டுப்படுத்தப்பட்ட மோதல் ஏற்பட்டால் லெபனானுக்கு 3 மாதங்களுக்கு $25 மில்லியன் மாதாந்த நிதி தேவைப்படும் என்று லெபனான் அரசாங்க ஆவண செய்தி நிறுவனத்தால் பார்க்கப்பட்டது. 2006 போரை போலவே இஸ்ரேலிய முற்றுகையின் கீழ் 4 முதல் 5 மாதங்கள் வரை லெபனானில் போதுமான உணவு விநியோகம் உள்ளது என்று யாசின் கூறினார். எவ்வாறாயினும் அதன் டீசல் விநியோகங்கள் சுமார் 5 வாரங்களுக்கு மட்டுமே இருக்கும். மின்சாரத்திற்காக ஜெனரேட்டர்களை நாடு நம்பியிருப்பது கவலை அளிக்கின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலாண்ட் காசாவில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களை வீட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்தை விரைவாக எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிக்கையின்படி இந்த விஷயத்தின் அவசரத்திற்கு உடன்பட்ட தனது அமெரிக்க பிரதிநிதி லாய்ட் ஆசிடுடனான பேச்சுவார்த்தையின் போது கேலண்ட் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அடுத்த வாரம் டோவா அல்லது கெய்ரோவிற்கு மற்றொரு சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இன்னும் 4 அல்லது 5 பிரச்சனைகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க போதுமான வாய்ப்பு உள்ளது என்பதில் சந்தேகம் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட ராஜதந்திரி புதிய போர் நிறுத்த உந்துதலுக்கான அழைப்புகளில் இணைகிறார். ஐரோப்பிய ஒன்றியம், எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து தாமதமின்றி போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று ஜோசப் போரேல் எக்ஸ் தளத்தில் எழுதுகிறார். காசா பகுதியில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான போர் கிட்டத்தட்ட 40,000 பாலஸ்தீனியர்களை கொன்றது மற்றும் மேலும் பிராந்திய விரிவாக்கம் குறித்த அச்சத்தை எழுப்பியுள்ள நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை எட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு 3 மத்தியஸ்த நாடுகள் வியாழக்கிழமை அழைப்பு விடுத்ததை அவரது கருத்து தெரிவிக்கின்றது. தாங்க முடியாத துன்ப சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர்களின் மத்தியஸ்தற்கு எங்கள் முழு ஆதரவையும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த ஒப்பந்தம் பிராந்திய விரிவாக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்று போரேல் பதிவிட்டுள்ளார். உடல் ஊனமுற்ற பாலஸ்தீன வழக்கறிஞர் ஹுசாம் வாஜ் சதோதி டெய்லர் எல் பாலாவில் ஒரு தற்காலிக கூடாரத்தில் கடுமையான நிலைமைகள் மற்றும் கடுமையான பற்றாக்குறையுடன் போராடி வருகிறார். அங்கு அவர் இஸ்ரேலிய குண்டுவீச்சிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கிழக்கு காசாவில் உள்ள சூஜாஜா பகுதியில் தனது வீட்டை விட்டு வெளியேறி தஞ்சம் புகுந்தார். பாலஸ்தீனியர்கள் பசி, கட்டாய இடப்பெயர்வு மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் முற்றுகைகள் காரணமாக மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். சிறப்பு தேவைகள் கொண்ட நபர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
வெப்பமான காலநிலையில் கடினமான வாழ்க்கை சூழலை தாங்கிக் கொள்ளும் சுதூதியின் உறவினர்கள் அவருடைய அன்றாட தேவைகளுக்கு உதவுகிறார்கள். காசா நகரில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களின் தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளில் குண்டுவீச்சு நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று காயப்படுத்தும் கொள்கையை இஸ்ரேலிய ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளதாக யூரோ மத்திய தரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறுகிறது. நேற்றைய தினம் காசா நகரில் உள்ள பள்ளிக்கூடங்கள் மீது நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 30 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மனித உரிமைகள் குழு ஒரு அறிக்கையில் கடந்த 8 நாட்களில் இந்த தாக்குதல்களில் 79 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 143 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கூறியுள்ளது. மீட்புக் குழுவினருக்கு தகுந்த உபகரணங்களின் பற்றாக்குறையால் மீட்க முடியாத இடிபாடுகளுக்கு அடியில் உள்ள மற்றவர்களின் இழப்பு காரணமாக உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்று அறிக்கை கூறுகின்றது. ஹிஸ்புல்லா இன்றைய தினம் 15க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி கிரியாத் ஸ்மோனோ நகர் மீது தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன. ஆனால் குறைந்தது 4 நகரத்தை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.